மாசியத்தும் ஜனங்கள் எந்த ஒரு இன்னமும் மாபாலும் முன்கர இல்லா வியக்தியாரியும் வாத இன்னியும் அன்னவும் மாசியத்தும் காரியம் மாசியத்து தான் என்று அந்த இல்மு அவர்களுக்கு தெரிஞ்ச பிறகு தங்களுடைய இஃப்தியாரை கொண்டு தான் அவர் தவறு செய்யலாம். முன்கரான செயலை தவிர இன்னும் அன்னவும் மாசியத்தும் பாவம் தான் அவள் அறிந்த பின்னால் فصدق قوله تعالى ولله الحجة البالغة على الناس جميعا. எனவே அல்லாஹ்வுடைய சொல் உண்மையாகிவிட்டது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுக்கு ஜனங்கள் மீது மிகைத்த ஆதாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறினானே, அந்த ஆயத்து உண்மையாகிவிட்டது. லாக்கின் என்றாலும் லம்மா கான் இபாது மஜ்பூரீன ஃபீ இக்தியாரிஹிம் அலாமா சபக பிஹி இல்முஹு. அல்லாஹ் தஆலாவுடைய இல்மிலே முந்திவிட்ட ஒன்றின்படி ஜனங்கள் இஸ்தியார் செய்யும் விஷயத்திலே மஜ்பூராக ஆகிவிட்டதினால் கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மத, அல்லாஹ் தஆலா தன் நஃப்ஸின் மீது ரஹ்மத்தை ஆக்கிக் கொண்டான், கடமையாக்கிக் கொண்டான். ரஹ்மத் செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். தன் இல்மிலே ஒன்றின்படி இஸ்தியார் செய்யும் விஷயத்திலே ஜனங்கள் மஜ்பூராக இருப்பதின் காரணமாக என்னுடைய இல்மும் கிலாபத்தையும் சொன்னாங்க. ஒன்னு அமது செய்வாங்க, ஆதமா ஆதம்னு சொன்னான். அவன் செய்ய மாட்டாங்க, நல்லா தெரியுதா வீடுன்னு சொல்றான். ஆட்டமே அது நிகழணும்னு நாடிட்டான். அவன் போட்ட பிளான். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அடியான் என்ன ஆயிடும்? மஜ்பூரா. அந்த ஒரு ஹைசியத்தான் மஜ்பூரா. மற்றபடி அவன் ஒரு மாசியத்தை ஒரு குற்றத்தை செய்யறான்னு சொன்னா அது குற்றமான செயல் தான் தெரிஞ்ச பிறகு தன்னுடைய இஃப்தியாரை கொண்டு தான் செய்யணும். ரெண்டையும் சொல்லிட்டார். விளங்கு नहीं समझे? क्या बात, तुम समझे? ரஹ்மத் செய்வது தான் எழுதிக்கிட்டானே. ஏன் எழுதிக்கிட்டான்? என் இல்முக்கு சிலாபா நடக்க முடியாதுல்ல, அந்த ஹைசல் மஜ்பூரா இருக்கிறான். இப்ப நான் 7 படிக்கல வேலை வாங்கிட்டேன், அதனால ரஹ்மத் செய்யறதை என் பொறுப்பாக்கி. उनके रहमत पर मामला है। क्या बात, सुभान अल्लाह, क्या உங்களுக்கு தான் கிதாபுகளை முத்தாலா செஞ்சு 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 அழுத்து போறேன். இவங்க பிள்ளைகள் கேட்கறவங்க தப்லீக் ஜமாத்துல போய் இந்த கிதாபு தாரின்னு கேட்டு கேட்டு அவங்களும் அழுத்து போனாங்க. அதனால இப்ப இங்க கிதாபு படிச்சா இங்கேயும் தப்லீக் ஜமாத் அது இருக்கிற பரக்கத்தை உணர மாட்டேன். தப்லீக் ஜமாத் கிதாபு தாரின் காதல் படிக்கிறாங்க. 4-5 பேர் பயான் செய்யறது அடிச்சுடும். பயான் செய்யறவர்மா தன்னை காட்டுறார், கிதாபு தன்னை காட்டார். கிதாபு தன்னை காட்டிக்கணும்னு என்ன இருக்கு? எந்த மாதிரி அட்டையில் உட்கார்ந்து தாள் எந்த மாதிரி அட்டையில் உட்கார்ந்து தாள் உடம்புக்கு பேர் என்ன? கிதாபு பேர் जवाहिर बोलो, जवाहिर मुकाम अटे पर गिफ्ट अटे बन बकेट
எப்பவுமே பேச்சத்தான் கேட்கணும்டா. இவ்வளவு பேரும் பேச கத்துக்கிட்டது கிதாபுல தானே. இந்த ஊர்ல முறியது வந்த காலத்துல சச்சரவு, யாரு பெரிய ஆரம்பிச்சாரு, அங்கெல்லாம் கிளப்பி விட்டது. ஹைதராபாத் சேரு பெரிய ஆரம்பிச்சாவா இல்ல இங்க இருக்கிறவங்க பெரிய ஆரம்பிச்சாவான்னு. அப்போ புத்தூர் அதுக்கு இங்க இருந்தாங்க, சிறந்த புத்தூர் யூசுபதன். அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஷாக்கிர் அன்னூர் முகமதியாவுனால ஆலா அப்துல் கரீம் ராணிபேட் வடிய காமி அவங்களுடைய ஷாக்கிர். சமயத்துக்கு தமாசும் பண்ணுவாங்க. அவங்க அழைச்சி இங்க ஒரு கூட்டத்தில் பேசுறது. நானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். சுக்குருபாய் இருக்கிற அளவோட தாய் மாமா நானும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். யாரு பெரிய ஆரம்பிச்சாங்க தகராறு இருக்கு ஷேக் வந்ததுல இருந்து. நான் சொன்னேன் கேட்டு, நீங்க 1000 கிதாபு பார்த்தாலும் பார்த்துட்டு ஒரு கிதாபு வச்சிருப்பீங்க. அதனால நீங்க சின்ன ஆரம்பிச்சா தான், பெரிய ஆரம்பிச்சா கரையான் தான். அது ஒரு பக்கத்துல சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சிடும். நீங்க அந்த மாதிரி யாரு கிதாபு முழுங்க அது பார்த்து வச்சுட்டீங்க, சிரிச்சு எல்லாரும் விளாச்சு பெரிய ஆரம்பிச்சா கண்டுபிடிச்சாங்க. ஒழுங்கு பிரச்சனை என்ன, யாரு பெருசா இருந்தாரு எல்லாரும் அகது பண்ணது இங்க. இதே குரான் தான், இதே ஹதீஸ் தான். எல்லாரும் ஒன்றும் இருக்குல்ல. அல்லாஹ் தஆலா சொல்ல ஆசம் சிலருக்கு ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணா கூட வந்துடும். அதனால எல்லாரையும் சொல்ல வச்சு மகிழ். இப்போ மல்லிகைப்பூடி அழகு செவந்திக்கு இல்லை, மல்லிகைப்பூடி அழகு ரோஜா பூக்கு, ரோஜா பூடி அழகு மல்லிகைப்பூ இல்லை. இந்த எல்லா பூக்களுடைய அழகு மறிக்கொழுந்துக்கு இல்லை. வாசனை பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்துல புதினாவில் ஒரு வாசனை, புதினா கீரை, கொத்தமல்லி கீரையில் ஒரு வாசனை, வெந்தய கீரையில் ஒரு வாசனை, மறிக்கொழுந்துல ஒரு வாசனை. போடுற தண்ணி ஒண்ணுதான். மறுக்குழந்து அந்த வச்சிருப்பாக்காத கலம்பத்துல என்ன வாழை பிச்சு எடுத்துருக்கணும். அரும்பு மாதிரியும் இல்லை, ரோஜாப்பூ மாதிரியும் இல்லை. வாழை எப்படி அக்குத்தாரா எங்க என்ன வைக்கணும், தைரியமா அடி வைக்கல, எல்லாம் எல்லாத்தையும் ரசிக்கணும், எல்லாத்தையும் ரசிக்கணும். எல்லாரும் பேச வச்சுப்பாங்க. உங்களை பிடிச்ச ஆளும் சபையில போட்டு கடாமுடி அடிக்கிறது, எங்களை திருத்தி கொடுப்பீங்கன்னு தான். நாங்க சொல்லிதான் நீங்க புதுசா எதுவும் வழங்கிருந்து திருத்தி, நாங்க தப்பு தவறுமா வளரலாம் திருத்தி கொடுப்பீங்க. ஆனா நாங்க திருந்த மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும், அதனால தப்பு திருத்த மாட்டீங்க. ரெண்டாவது நாங்க ஜெயலலிதா மாத்தி வரையில குறவை பிடிச்சிக்குது. நீங்க எத்தனை ஏறாவது மாத்தினாலும் நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. வலாக்கின்னல் கமாலுல் அஸ்மாயி லா ظهور له الا بالأكوان. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய அஸ்மாக்களை சார்ந்த கமால் இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா ராசிஸாக இருக்கிறான், ரஹ்மானாக இருக்கிறான், சத்தாராக இருக்கிறான், கஃபாராக இருக்கிறான், கஃபூராக இருக்கிறான், காஃபிராக இருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலாவுடைய தன்மைகள் இருக்கிறது. இவைகளில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இல்லா பில் அக்வான், சிருஷ்டிகளை இல்லாமல் இந்த தன்மைகள் வெளிப்படுத்த முடியாது. இப்ப அல்லாஹ் தான் ராசிஸாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மருசூக் தேடப்ப அந்த ரிஸ்கை அனுபவிப்பவன், அந்த ரிஸ்கை பெற்றுக் கொள்பவன், அந்த ரிஸ்க்கு தாலிபாக இருக்கக்கூடியவன் இருந்தால் தான் அந்த ரிஸ்கை கொடுத்து அந்த ராஜுக்கு என்ற சிபத்தை வெளிப்படுத்த முடியும். ஆக அல்லாஹ் தஆலா மருசூக் ரிஸ்க் அளிக்கப்பட்டவன் இல்லாதிருந்த காலத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ராஜுக்காகத்தான் இருந்தான், அவர் ரஹ்மானாகத்தான் இருந்தான், கஃபூராகத்தான் இருந்தான், சத்தாராகத்தான் இருந்தான். ஆனால் அவைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தன.
அதற்காக வேண்டி சிருஷ்டிகளை படைத்த பொழுது அவனுடைய சத்தாரியத்துடைய குணம் வெளிப்பட்டது, அஃபாரியத்துடைய குணம் வெளிப்பட்டது, ரஹ்மானுடைய குணம் வெளிப்பட்டது, அவனுடைய ஒவ்வொரு ரஸாக்குடைய குணம் வெளிப்பட்டது. இவ்வாறாக அல்லாஹ் தஆலாவுடைய ஒவ்வொரு தன்மைகளும் அந்த சிருஷ்டிகள் மூலமாக வெளிப்பட ஆரம்பித்தன. ஆக வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸுஹூர் என்பது கைரில் தான் உண்டாகும், வெளியாகும், வேறு சிருஷ்டிகளில் தான் உண்டாகும். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளை படைத்தான். وإنكان غنيا كاملا من حيث ذاته ولكن الكمال الأسمائية لا ظهور له إلا بالأكوان خصوصا بالإنسان. குறிப்பாக இன்சான் மனிதனிலே, அதாவது எல்லா சிருஷ்டிகளும் அல்லாஹ்வை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்த போதிலும் கூட மனிதனில் தான் அல்லாஹ் தஆலாவுடைய பெரும்பாலான தன்மைகள் ஜாமியான அல்லாஹ்வுடைய அனைத்து சிபாத்துகளும் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களுடைய மதுஹராக மனிதன் இருக்கிறான். அதனால்தான் ஜாமிஉல் மராத்திப், எல்லா மர்த்தபாக்களுக்கும் ஒன்று சேர்ந்த மர்த்தபா என்று சொல்லுவார்கள். இன்சானிலே மனிதனிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய அனைத்து தன்மைகளையும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி மற்ற சிருஷ்டிகளை வெளிப்படுவதை காட்டிலும் மனிதனிலே அல்லாஹ் தஆலாவுடைய தன்மைகள் மிக அதிகமாக வெளிப்படக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இந்த சிருஷ்டிகளுடைய தோற்றத்திலே அவன் ஸாஹிராக ஆகவில்லை, தன்னை இந்த சிருஷ்டியுடைய தோற்றத்திலே மனிதனுடைய கண்ணாடியிலே தன்னை பார்க்க வேண்டும், தன்னுடைய ஹிக்மத்துகளை பார்க்க வேண்டும், அதன் அழகை காண வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டதனாலேயே தவிர அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளுடைய தோற்றத்திலே அவன் வெளியாகவில்லை. ஆக முழு காயினாத்துகளை அல்லாஹ் மனிதன் படைத்ததற்காக வேண்டி நோக்கம் இந்த மனிதனை காண வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய தேவைகளுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் படைத்தான். அவன் மனிதனிலே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம், மனிதனுக்காக வேண்டி இந்த முழு காயினாத்துகளை படைத்தான். ஹதீஸ் ஷரீஃப்ல வர மாதிரி எல்லாம் படைத்தான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தனக்காக அல்லாஹ் தஆலா படைத்தான். என்ன அர்த்தம்? தன்னை ஸாஹிராவதற்காக வேண்டி, தன்னை கமாலாத்துகளை காட்டுவதற்காக வேண்டி, தன்னை காட்டக்கூடிய கண்ணாடியாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தான். இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மலைகள், கடல்கள், சூரியன், சந்திரன், வானம், பூமி ஆக எத்தனோ கோடான கோடி மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது, இவைகளை மனிதனுக்காக வேண்டி படைத்தான். அல்லாஹ்வுடைய ஸுஹூருடைய மக்சதாக அவன் வெளியாகுவதற்குண்டான நோக்கமாக இந்த சிருஷ்டிகள் இருக்கவில்லை. ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், வதாலிக்கல் உஜூது லைஸ பிஹாலின் ஃபில் முகப்பனாதி வலா மஹல்லன் லஹா. அதாவது இந்த உஜூது, அல்லாஹ்வுடைய உஜூது கொண்டுதான் இந்த சிருஷ்டிகள் எல்லாம் காட்சியளிக்கின்றன. அல்லாஹ்வுடைய உஜூதிலே தான் இந்த அனைத்து சிருஷ்டிகளும் காட்சியளிக்கின்றன. அந்த உஜூதுடைய தோற்றங்கள் தான் இவைகள், உஜூதுடைய தஜல்லியாத், உஜூதுடைய ஸுஹூர் தான் இவைகள் என்று சொல்லவுடனே சிருஷ்டியுடைய தோற்றத்திலே அல்லாஹ்வுடைய உஜூது உள்ள இறங்கிவிட்டது என்று நீங்கள் யாரும் விளங்க வேண்டாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய உஜூதுக்கு உள்ள இந்த சிருஷ்டிகள் உள்ளே உட்கார்ந்து விட்டன என்று நீங்கள் விளங்க வேண்டாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு பொருளிலே அவன் இறங்குவதை விட்டும், அவனில் ஒரு பொருள் இறங்குவதை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக இருக்கிறான். அப்ப உஜூது ஹாலும் இல்ல மஹல்லும் இல்ல. ஹால்னா வேற ஒன்றிலே இறங்கியது, ஹுலூல் என்று சொல்வார்கள் அப்படி இறங்குவதற்கு, அதை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். அப்ப சிருஷ்டிகளுடைய தோற்றத்தில் அல்லாஹ் தஆலா இறங்கினான். எப்படி பிளாஸ்க்ல தண்ணி ஊத்துறோம், அதே மாதிரி கடல்ல தண்ணி இருக்குது, ஆற்ற தண்ணி இருக்குன்னு சொல்றோமே, அது மாதிரி இந்த சிருஷ்டிகளோட தோற்றத்துல அல்லாஹ்வுடைய உஜூது இறங்கிருச்சு என்று நீங்கள் விளங்காதீர்கள். அதே மாதிரி அல்லது அல்லாஹ்வுடைய உஜூதுல இந்த சிருஷ்டிகள் போய் உள்ள இறங்கிருச்சு என்றெல்லாம் விளங்காதீர்கள். ஏனென்றால் அப்படி இறங்க வேண்டும் சொன்னால் உஜூதைனி முஸ்தகல்லைனி, இரண்டு தனித்தனியான ஒன்று ரெண்டு தேவை இருந்தா தானே ஒண்ணு இறங்க முடியும். தண்ணி ஒண்ணு இருக்குது, பிளாஸ்க் ஒண்ணு இருக்கு. அப்ப பிளாஸ்க் உள்ள தண்ணி ஊத்தலாம், டம்ளர்ல பாலை ஊத்தலாம். அது மாதிரி ரெண்டு தனித்தனியா இருந்தா தானே இறங்க முடியும். இந்த சிருஷ்டிகள் என்று எதை நாம் சொல்லுகிறோமோ அவைகள் வெறும் தோற்றமாக இருக்கின்றன. தோற்றம் உஜூதுல எப்படி இறங்க முடியும்? அப்ப எப்படி பொடி டப்பியில தகரத்துல அந்த டப்பா இறங்கல, தகரத்துல டப்பா இறங்கல, தகரம் தானும் இருந்து கொண்டு டப்பாவையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. டப்பாவில் தகரம் இறங்கவில்லை, தகரத்திலே டப்பா இறங்கவில்லை. அதான் சொல்லுகிறார்கள், ذَلِكَ الْوُجُودُ لَيْسَ بِحَالٍ فِي الْمُكَوَّنَاتِ وَلَا مَحَلًّا لَهَا. இந்த உஜூதாகிறது சிருஷ்டிகளிலே இறங்கவும் இல்லை, சிருஷ்டிகளுக்கு அது மஹல்லாக இருக்கவும் இல்லை. வலா முத்தஹிதம் பிஹா, இன்னும் அது வலா முத்தஹிதம் பிஹா, அந்த சிருஷ்டிகளோடு அது இத்திஹாதும் ஆகிவிடவில்லை. இத்திஹாதுனா ஒன்றாக சேர்ந்து பிணைந்து இணைந்து விடுவது. அப்படி அல்லாஹ்வுடைய உஜூதும் சிருஷ்டியும் கலந்துருச்சு என்று எப்படி பால்ல சர்க்கரை போடுறோம், அப்ப சர்க்கரை போய் பால்ல எல்லா ஜுஸூலையும் எல்லா பகுதியிலையும் கலந்துருது.
ஒரு சொட்டு பாலை எடுத்தோம்னு சொன்னா அதுல சர்க்கரையும் இருக்குது, பாலும் இருக்குது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளோடு இணைந்து கலந்து விட்டான் என்றும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி இத்திஹாத் ஆவதற்கும் ரெண்டு உஜூத் தனித்தனியா இருக்க வேண்டும். வலா முத்தஹிதன் லஹா, அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளோடு இத்திஹாத் ஒன்றாக கலந்தவனும் அல்ல. فإن هذه كلها أحوال المحدثات. இப்படி இந்த தன்மைகள், அதாவது ஒன்றுக்குள் ஒன்று இறங்குதல், ஹாலாக இருக்குதல், மஹல்லாக இருக்குதல், இத்திஹாதாக இருக்குதல், இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. இவைகள் சிருஷ்டிகளுடைய தன்மைகளாக இருக்கின்றன, ஹாதீசுகளுடைய தன்மையாக இருக்கின்றன. இவைகள் ஒரு காலம் இந்த தன்மைகள் அல்லாஹ் தஆலாவுக்கு நிச்சயமாக பொருந்தாது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த தன்மைகளை விட்டு எல்லாம் பரிசுத்தமானவனாக இருக்கிறார். பினிஸ்பத்தி பாவிஹா இலா பாவின் وإن هذه كلها أحوال المحدثات بنسبة بعضها إلى بعض. அதாவது சிருஷ்டிகளை ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்துகிற பொழுதுதான், ஒரு சிருஷ்டி இன்னொரு சிருஷ்டியோடு சம்பந்தப்படுகிற பொழுதுதான் அங்கே ஹால், மஹல், இத்திஹாத் என்ற பெயரெல்லாம் வருகிறது. இப்ப தண்ணீர் இருக்கிறது, இப்ப நாம இருக்கிறோம், நாம உட்கார்றதுக்கு இடம், இந்த ரூம் நமக்கு இடமாக இருக்கிறது. அப்ப நாம ஹால், இந்த ரூம் நமக்கு மஹல். ஜோப்புல பேனா வச்சிருக்கோம், பேனா ஹால், ஜோப்புக்கு மஹல். இவ்வாறாக ஒரு சிருஷ்டி இன்னொரு சிருஷ்டியோடு சம்பந்தப்படுகிற பொழுதுதான் இந்த பெயர்கள் எல்லாம் உண்டாகின்றன. அப்ப தண்ணியில சோப்பு கரையுது, தண்ணியில சக்கரை கரையுது, தண்ணியில உப்பு கரையுது, இவைகள் எல்லாம் அந்த இத்திஹாத் ஒன்றாக கலந்து விடுவதாக இருக்கிறது. இவ்வாறாக சிருஷ்டிகளுக்கு உள்தான் இந்த பிரச்சனைகளை ஒழிய ஹக்கு தஆலாவுக்கு இந்த சிருஷ்டிகளின் தன்மைகளை விட்டும் அவன் மிகவும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இந்த தன்மைகள் ஹக்கிலே ஒரு காலம் அல்லாஹ் தஆலா ஹுலூல் இத்திஹாதை விட்டும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இந்த தன்மைகள் அல்லாஹ்விலே ஒரு காலம் ஏற்படாது. வல்வுஜூது கதீமுன் முகத்தஸுன் வ முகத்தஸுன் அன்ஹா. இன்னும் இந்த உஜூத் ஆகிறது இவற்றை விட்டும் பரிசுத்தமானதாக, கதீமானதாக, முகத்தஸாக இருக்கிறது. முகத்தஸ் என்றால் இந்த ஹுலூல் இத்திஹாத் என்ற தன்மைகளை விட்டும் அவை அல்லாஹ் தஆலா உஜூத் தூய்மையானதாக இருக்கிறது. வல் இத்திஹாது, இத்திஹாத் என்றால் என்ன? கலக்குதல், இத்திஹாத் ஆகிறது. இம்மா பி மானல் ஐனியத்தி, அது ஐனியத்துடைய மானாவிலே ஒரு கால் இருக்கலாம். அதாவது இத்திஹாதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. கலக்குதல் என்றால் பல வகையாக கலக்கலாம். அந்த ஒவ்வொரு விதமான கலக்குதலை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். எந்த வகையான கலக்குதலும் அல்லாஹ் தஆலா இல்லை. அல்லாஹ் சிருஷ்டிகள்ல ஒரு காலம் அல்லாஹ் தஆலா கலந்து விடவில்லை. வல்லித்திஹாது இம்மா பிமானல் ஐனியத்தி, இத்திஹாத் ஆகிறது ஒன்று இருந்தால் ஐனியத்துடைய மானாவிலே இருக்கும். மின் ஜமீஇல் வுஜூஹி, எல்லா விதத்திலும் அப்படியே கலந்து விடுவதை குறிக்கும். அவு பிமானல் முஷாரகத்தி ஃபில் ஹகீகத்தில் குல்லியா, அல்லது குல்லியான அதாவது பொதுவான தன்மைகளிலே அது கூட்டாக இருப்பதை குறிக்கும். அதாவது சில குறிப்பிட்ட சில விஷயங்களில் முரண்பட்டிருந்தாலும் பொதுவான தன்மைகளிலே ஒத்திருக்குவதற்கும் குறிக்கும். ஜைதின் அம்ரின், ஜைது அம்ரு போல, அதாவது ஒவ்வொரு மனுஷன் இருக்கான். இப்ப ஜைது இருக்கிறான், அம்ரு இருக்கான், அவன்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் ஜைதிட்டு இருக்கும் தன்மைகள், அது அம்ருட்டு இருக்காது. அம்ருட்டு இருக்கிற தன்மைகள் ஜைதிட்டு இருக்காது. அப்ப பொது சில தன்மைகள் விஷயத்துல ரெண்டு பேரும் வேறுபட்டு இருந்தாலும் கூட மனிதன் என்ற தன்மையில பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறாங்க. அப்ப இது மாதிரி அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகள்ல அல்லாஹ் தஆலாவுக்கும் சிருஷ்டிகளுக்கும் பொதுவான முஷாரக்கத் என்று கூட்டு என்று எதிரையுமே அல்லாஹ்வுக்கும் சிருஷ்டிக்கும் கூட்டு கிடையாது. அவு பிமானா சைரூரத்தி ஷைஐனி ஷைஅன் வாஹிதன், அல்லது சைரூரத்தி ஷைஐனி ஷைஅன் வாஹிதன், இரண்டு வஸ்துக்கள் இணைந்து ஒரே வஸ்துவாக ஆகிவிடுவதற்கும் இவ்வாறு சொல்லப்படும், இத்திஹாத் என்று சொல்லப்படும். உதாரணம் சொன்னோம், சர்க்கரையில பால் கலந்துருச்சு. இப்ப சர்க்கரை என்று ஒன்று இருந்துச்சு தனியா, பால் என்று ஒன்று இருந்துச்சு தனியா. இப்ப அது கலந்த உடனே எல்லாம் ஒன்னாயிருச்சு. இப்ப காபியில 4 வஸ்து கலந்துருக்கு, 4 வஸ்து ஒன்னாயிருச்சு. இப்ப டிகாஷன் தனியாவோ, பால் தனியாவோ, தண்ணி தனியாவோ, சர்க்கரை தனியாவோ பிரிக்க முடியாது. இவ்வாறாக பல வஸ்துக்களோ இரண்டு வஸ்துக்களோ கலந்து சேர்ந்து ஒரே வஸ்துவாக ஆகிவிடுது, அதுக்கு இத்திஹாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அனைத்து விதமான இத்திஹாதுகளை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கிறான். ஹாதிஹில் அன்வாஹு குல்லுஹா முன்தஃபியத்தும், இந்த அனைத்து இத்திஹாதுடைய தன்மைகள், இணைவதனுடைய அனைத்து தன்மைகளை விட்டும் அல்லாஹ் தஆலாவிடம் இவைகள் எல்லாம் நீங்கியதாக இருக்கின்றன. இவைகள் எல்லாம் அல்லாஹ் இடத்தில் நிச்சயமாக கிடையாது. பல் முஸ்தஹீலத்துன் அலைஹி, அல்லாஹ்வுக்கு இது முஹாலாக இருக்கிறது. இவைகள் அல்லாஹ் தஆலாவிடம் நிச்சயமாக இவைகள் இந்த தன்மைகள் ஏற்படவே முடியாத முஹாலாக இருக்கிறது. فإن الحلول والاتحاد مبنيان على وجود شيئين مستقلين. நிச்சயமாக ஹுலூல் என்பதும் இத்திஹாத் என்பதும் فإن الحلول والاتحاد مبنيان على وجود شيئين مستقلين ذاتا.
ராத்தால் ஒன்றுக்கொன்று தன்னந்தனியாக இருக்கக்கூடிய, தனித்தனியாக இரண்டு உஜூதுகளை பெற்று தனித்தனியாக உஜூதை பெற்றிருக்கக்கூடிய இரண்டு வஸ்துக்கள் தனித்தனியாக இருந்தால்தான் ஹுலூல் என்பதும் இத்திஹாத் என்பதும் ஏற்பட முடியும். அதாவது முஸ்தகில்லான இது தனியா அது தனியா, இதுல தயவில்லாம அது தயவில்லாம இது தனித்தனியா ரெண்டு வஸ்து இருக்க முடியும். அப்படி இருக்க முடிந்தால் தான் அங்கு இத்திஹாத் என்பதும் ஹுலூல் என்பதும் ஏற்படும். அப்படிதான் இங்க இல்லவே இல்லையே. நாம் இங்கே பேசிக் கொண்டிருப்பது அண்ணல் உஜூத வாஹிதுன், ஒரே ஒரு உஜூதா இருக்கு நாம் பேசிட்டு இருக்கோம். ரெண்டே எப்ப இல்லையோ அப்ப ஹுலூல் ஏற்படாது, இத்திஹாத் ஏற்பட சான்ஸ் இல்லை.